இப்போ நோன்பு காலம் இருக்குது. நோன்பு காலத்தில் இரவில் குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தர் ஈடுபட்டு என்ன செய்கிறாருன்னா, அப்போ சகர் நேரம் வருது, ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு சகர் சாப்பிட்றாரு. சகர் சாப்பிட்டு நோம்பாங்க சொல்கிற வரைக்கும் இருந்துட்டு குளிக்காமல் இல்லறத்தில் ஈடுபட்டுறாரு. ஈடுபட்ட நிலையில் இருந்து அந்த குளிப்பு கடமையான நிலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்டு பஜருக்கு பாங்க சொன்னோன்னே போய் குளிச்சுட்டு தொழுவ போகிறார். இது செஞ்ச சரிதான். ஏன் தொழுகைக்கு தான் குளிக்கணுமே தவிர நோன்பு குளிப்பு அவசியம் கிடையாது. நோன்பு நியத்து வைப்பதற்கு சகர் செய்வதற்கு குளித்திருக்க வேண்டும் என்ற சட்டம் கிடையாது. இது ஒரு விஷயம். இதுதான் சட்டம், எல்லார்ட்டையும் சட்டம். 4 மதுஹபில் அனைவர்கிட்டையும் இதான் சட்டம். வணங்குதா? நம்மள்கிட்ட அதான் சட்டம். இன்றைக்கு எல்லா மதுஹபிலையும் சட்டம் என்னவென்று கேட்டால், இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் குளித்து விட்டுத்தான் சகர் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. குளித்து விட்டுத்தான் நோன்புக்கு நியத்து வைக்க வேண்டும் என்பது கிடையாது. நம்ம குளிப்பு கடமையான நிலையில் சகர் செய்யலாம், நோன்புக்கு நியத்து வைத்து விடலாம். ஃபஜருக்கு பாங்க சொன்னோம்னா ஃபஜர் தொழுகைக்காக குளிக்க வேண்டும். குளிப்பு தொழுகைக்கு தான் கடமையே தவிர நோன்புக்கு என்ன இல்லை, கடமை கிடையாது என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்ட சட்டம். இப்போ அபூ ஹுரைரா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதுக்கு மாத்தமாக ஃபத்வா கொடுக்குறாரு. குளிச்சுட்டு தான் நோன்பை நியத்து வைக்கணும். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டேன்னு சொன்னால் நோன்பு வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சுருக்கணும், குளிப்பை நிறைவேற்றி இருக்கணும்னு அவர் ஊர்புறம் பார்த்தார். நிறைய ஹதீஸ் அறிவித்தவர். சாதாரண அவர் இவருடைய ஹதீஸ் தான் அதிகமான அறிவிப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய கூட இருந்து பள்ளிவாசலே கடந்து சின்ன சின்ன செய்தியும் காதில் வாங்கி அதிகமான செய்திகளை ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை காதில் வாங்கினவர் யார்? அபூ ஹுரைரா தான் செய்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மர்வான்றவர் மதீனாவுடைய கவர்னராக இருக்கிறார். மர்வான் அவர் காலம் இது. அப்போ மர்வான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆயிஷா நாயகி, உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் 2 பேரும் சொன்ன செய்தி மர்வான்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லறத்தில் ஈடுபடுவாங்க, குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையிலேயே நோன்பை நிறைவேற்றுவார்கள், அப்புறம் சுபுக்காகத்தான் குளிப்பார்கள்னு சொல்லி யார் சொல்கிறா? ஆயிஷா நாயகின்னு சொல்கிறாங்க, உம்மு சலமாவும் சொல்கிறாங்க. 2 பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். சொன்னோன்னே மர்வான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த செய்தியை சொன்னவர்கிட்ட, நீ சொல்கிற ஆயிஷா சொன்னாங்க, உம்மு சலமா சொன்னாங்கன்னு சொல்கிற, இந்த அபூ ஹுரைரா இதுக்கு மாத்தமாக சொல்லிட்டு இருக்கிறாரு, இதை போய் இவருக்கு எத்தி வச்சுவிடு. 2 ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சொல்கிறதான் கரெக்டாக இருக்கும். அந்த ஆள் ஏற்கு மாற ஃபத்வா கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீ எங்கேயாவது அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அபூ ஹுரைராட்ட இந்த 2 பேர் சொன்னதை சொல்லிடு அப்படின்றாங்க. அதன்படி அவர் ஒரு நாள் அபூ ஹுரைரா பார்த்து, என்னங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆயிஷா நாயகி இப்படி சொல்கிறாங்க, உம்மு சலமா உங்களுக்கு மாத்தமாக சொல்கிறாங்களோன்னு அவர் என்ன செய்கிறாரு, அவங்க 2 பேரும் சொன்னாங்களா? ஆமாம். அப்படியா? அவங்களுக்கு தான் இந்த விஷயம் நல்லா தெரியும், என்னை விட. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குளிச்சாங்களா யாருக்கு தெரியும்? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு குளிச்சாங்களா இல்லையான்னு மனைவிமாருக்கு தான் தெரியும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, இந்த விஷயத்தில் அவர்கள் தான் என்னை விட நன்கு தெரிந்தவர்கள். எனக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ் சொன்னார், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். நானாக இட்டுக்கட்டின்னு சொல்லலை. ஃபதுல் இப்னு இப்னு அப்பாஸுடைய சகோதரர் ஃபதுல் இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு இப்படி சொன்னார், இதான் சட்டம்னு நானும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன், சாரின்ட்டார். அப்போ என்ன வழங்குது? அப்போ இவ்வளோ பெரிய சஹாபியாக இருந்தால் கூட இந்த ஒரு சட்டம் அவருக்கு தெரியலை. ஃபதுல் இப்னு அப்பாஸ் சொன்னார்னு ஒரு சஹாபி சொன்ன கேட்டு இவரும் சொல்லிவிட்டார். அந்த சஹாபி சொன்னதை உறுதிப்படுத்திக்கிறல, அது ஹதீஸ் படி உள்ளது இல்லை. அப்போ ஆயிஷா நாயகியும் உம்மு சலமாவும் இப்படி சொன்ன பிறகு மாற்றிக்கிட்டார் நிலைமையை. இந்த சம்பவத்தை முழுசா நீங்கள் புகாரியில் 1926 பார்க்கலாம். இப்போ என்ன இது காட்டுது? இவ்வளோ பெரிய ஹதீஸ்களை அறிவித்த சஹாபியாக இருந்தாலும் இந்த ஒரு ஹதீஸ் ஒரு தெரியல தானே. ஆயிஷா நாயகியுடைய ஹதீஸ், உம்மு சலமாவுடைய ஹதீஸ் தெரியல, இப்போ தானே தெரியுது, இந்த நிமிஷம் தான் தெரியுது. இவர் சொல்லி காட்டின பிறகு தான் அவருக்கு அந்த ஹதீஸ் தெரிய வருகிறது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சஹாபி தான், சிறந்தவங்க தான். இதெல்லாம் சொன்னதுனால குறைவுபடுத்துறதுக்கு சொல்லவே இல்லை நம்ம. அதெல்லாம் அந்த உயர்வையெல்லாம் நம்ம ஒத்துக்கொண்டு விட்டோம், பின்பற்ற தேவையில்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? அவங்கள மட்டப்படுத்துறது சொல்லவில்லை. அவங்க சொல்ல நம்ம ஏன் கேட்கணும்? இப்படி கூட சொல்லலாம்ல. யதார்த்தமான சட்டம் இப்படி இருக்கே, அதுக்கு மாற்றமாக கூட சொல்லலாம் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு காட்டட்டும், முதல் பின்பற்றுவோம். இப்போ ஹதீஸ் எல்லாம் பின்பற்றுறோமே, சஹாபி சொல்ல வச்சு தானே பின்பற்றுறோம், மதிக்காமையாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிவிடுறாரு, ஏற்றுக்கிறோம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொல்கிறாரு, ஏற்றுக்கிறோம். நானாக சொல்கிறேங்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். இதுதான வித்தியாசம். அப்போ இன்றைக்கும் ஹதீஸை ஏற்று நடக்கிறத எதை வச்சு தான்? அந்த சஹாபாக்களுடைய நாணயம் நேர்மையை மதித்து தான் ஏற்றுக்கிறோம். ரசூலுல்லாஹ் பேரில் போய் சொல்ல மாட்டாங்கன்னு அதெல்லாம் மதிக்காமலாம் இல்லை. ஆனால் அடிப்படை என்ன? சஹாபாக்களாக இருந்தாலும் பிழை விடுவார்கள், அவங்கள்ட்டையும் தவறு வரும் என்பதற்கு இது ஆதாரம். இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த விஷயத்தை அக்பர் ஆணிவராக விளங்கிக் கொள்வதற்கு தான்